இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் மே 25. தெய்வ பக்திக்கு ஏற்படும் நிந்தையை விட நீர் எங்களோடு இருப்பதே பாக்கியம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் வாலிபனாகிய யோசேப்பின் நிகழ்ச்சி இன்றைய வாலிபர்களுக்கு சவாலிடும் ஓர் சாட்சி ஆகும். இந்த ஏழை வாலிபன் யோசேப்பு ஒரு கவர்ச்சிமிக்க வல்லமை பொருந்திய ஸ்திரீயினால் கடும் சோதனைக்கு ஆளான போது எவ்வாறு தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் நிலைத்திருந்தான் என்பதையே இந்த அதிகாரம் பறைசாற்றுகிறது. வாலிபர்கள் தங்கள் வாலிபத்தின் வேசித்தனத்திற்கு விலகி வாழ்ந்திட ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆம், வேசித்தனத்திற்கு தூண்டும் ஸ்தலத்தை விட்டே விலகி ஓடுவதுதான் அந்த வழியாகும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதைத்தான் யோசேப்பு செய்தான். தன்னோடு வேசித்தனம் செய்யும்படி பார்வோனின் பிரதான அதிபதியின் மனைவி யோசேப்பை கட்டாயப்படுத்தினார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆனால் யோசேப்போ மறுத்து விட்டான். அது மாத்திரம் அல்லாமல் அவள் இருக்கும் இடத்திற்கு அருகில் செல்வதற்கு கூட மறுத்து விட்டான். வசனம் 10. முடியாது என சும்மா சொல்வதற்கு பதிலாய் அவனோ அந்த சோதனை தோன்றும் முகாந்திரத்தை விட்டு விலகி ஓடினான். அந்த பொல்லாத பெண்மணி அவனை பின்தொடர்ந்து தேடி நெருங்கிய போதெல்லாம் யோசேப்பு எங்காவது தூரம் சென்று விடுவான். ஆம், உங்களை சோதிப்பவர்களை சுற்றியே நீங்கள் தயங்கி நின்று கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு காலம் அந்த சோதனையை ஜெயித்திட முடியாது. இந்த பாலிய சோதனையிலிருந்து விலகி ஓடும் புருஷர்களையே இன்றும் தேவன் தேடுகிறார். திடீரென்று ஒரு நாள் இக்கட்டான வேளையில் அவனை அவள் பிடித்து கொண்டாள். அச்சமயத்தில் தன் அங்கியை அவள் பிடித்து கொள்ள விட்டுவிட்டு தன்னையோ அவள் கையிலிருந்து பலவந்தமாய் விடுவித்து ஓடிவிட்டான் இந்த உத்தம யோசேப்பு. கடும் கோபம் கொண்ட அவள் யோசேப்பு தன்னை விபச்சாரம் செய்ய முயற்சிப்பதாக பொய்யாய் குற்றம் சாட்டினாள். அவள் கணவன் வெகுண்டு எழுந்து யோசேப்பை சிறையில் அடைத்தான். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தது நிமித்தம் யோசேப்பு அடைந்த துன்பங்கள் ஏராளம். தன் சகோதரரிடமிருந்து பொறாமை, ஒரு பெண்மணியின் பொய் குற்றச்சாட்டு, சிறைச்சாலை. அந்த நாட்களில் சிறைச்சாலை என்பது எலிகளும் புழுக்களும் கரப்பான் பூச்சிகளும் ஏராளமாய் நிறைந்த கொடிய பாதாளமாகவே இருந்தது. இருப்பினும் கர்த்தரும் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி ஓடி வாழ்ந்து விட்டால் அது போதும். உங்களை சூழ எவ்வித நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அது ஒன்றே போதும். ஜெபிப்போமா? அன்பின் தந்தையே, உமக்கு பயந்து பாவத்தை வெறுப்பதால் ஏற்படும் துன்பங்களை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் அவ்வேளையில் எங்களோடு இருக்கும் உம்மை காணும் கண்களை தந்தருளும். ஆமேன்.